வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சொல்றதை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ யாராவது பண்ணாம இருந்தீங்க, இந்த வீடியோல உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணலைன்னா மேகாலயா கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ப்ரோ, இந்த ரிங்ஸ் நான் போட்டுக்கணும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது தக் லைஃப் படத்தோட ரிவ்யூல அவ பேர் அபிராமியோட தாலியை பார்த்து அந்த கதையை சொன்ன நீங்க இந்த செயினை பார்த்து என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க, வருண் நீங்க ஏன் அதை போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? அதுல மோதிரம் தொங்குது. ஆமா, இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்டு தான். ஐ மீன் லைக் இந்த கேஸ் சம்பந்த மாதிரி ஒரு விஷயம் வீடியோ எண்ட்ல சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ராஜ் ரகுவம்சி, சோனம் ரகுவன்சி இந்த மேட்டர் வந்து 2 நாளுக்கு முன்னாடியே பேசணும்னு நினைச்சோம். ஒரு துன்பியல் நிகழ்வு குறித்து உடனே ஒரு காணொலி நீங்க பேசணும் அப்படிங்கறதுனால இதை 2 நாள் தள்ளி போட்டு வந்து வெளியிடுறோம். இந்த மாதிரி நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கேன். நான் வசிக்கிற பகுதியில ஒரு பீச் இருக்கு பாரி. நிஜமா நான் வந்து பக்கத்துல இருந்து பார்த்த அந்த கேஸ். ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வா நம்ம பீச்சுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கூட்டிட்டு போகுது. அங்கே போய் வா கண்ணை கட்டி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் ஆள் நடமாட்டம் எல்லாம் பீச்சு. அவனை கண்ணை கட்டிட்டு விளையாடிட்டே இருக்கும்போது கள்ளக்காதனவெல்லாம் 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை அந்த பையனை போட்டு ஓடி போயிடுறாங்க. வழக்கம் போல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களாலேயே அந்த பீச்ல வந்து சிசிடிவி கேமரா வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நடக்கிறதுங்கிறத பார்த்துருப்போம். இந்த கேஸ்லயும் வந்து அந்த பொண்ணு எனக்கு என்ன கடுப்பா வருதுன்னா, கல்யாணத்துக்கு ஏங்க ஒத்துக்கிட்டு இப்படி பண்ணுது, மனசே கேட்கல. பாவமா ஒரு கேனையா இருப்பான் போல செத்து போன அந்த பையன். இல்ல என்னன்னா, முதல்ல இது என்ன நடந்துச்சுன்னு பாத்துருவோம். ராஜா ரகுவம்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காப்புல. அவரு ரஜபுத்திர வம்சத்தை சார்ந்த ஒரு குடும்பம். அந்த காஸ்ட் மாதிரி அந்த கம்யூனிட்டில ரகுவம்சி அப்படின்னா ரகு வம்சத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிற ஒரு குடும்பம். அதே குடும்பத்துல அதே ரகுவம்சத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல முடிவு பண்ணிருக்காங்க. சரி, அங்க சோனம் ரகுவம்சின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 25 வயசு. கல்யாணம் பண்ணி வைப்போமேட்டு அவங்க குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, ஆனா இப்பதான் வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் காத்திருப்பதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு ஒரு புது கல்ச்சர் இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதனால அது வரைக்கும் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சு அந்த அம்மா, யாரோ ஒருத்தவங்க கூட கணக்கு புள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து 22 வயசு தான் அவனுக்கு ஆகுது. இந்த அம்மாக்கு 25, அவன் 22. நம்ம தமிழ் சங்க இலக்கியத்துல ஒரு விஷயம் இருக்கு, அது சொன்னா இப்பெல்லாம் கோச்சுக்கிறாங்க. பொருந்தா காமம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது பெண் வந்து ஆணை விட வயது மூப்புல இருந்தா அது பேர் பொருந்தா காமம்னு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுங்க பல பேர் பொருந்தா காமத்தையே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு 6 மாசம் பெரிய பொண்ணு வயசு அதிகமா இருந்தா பொருந்தா காமம். நான் சொல்லல, தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு ரீசன் நிறைய இருக்கு. நம்ம எல்லாம் அது பேசணும்னா ரொம்ப டீட்டெயில்டா நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்றத வந்து காதுல கொடுத்து வாங்காம பாரி வந்து பிற்போக்கா இருக்காருன்றவாங்க. டே தம்பிகளா, ரொம்ப வருஷமா இந்த சமூகத்தை கட்டமைச்சு ஒரு சமூகமா உருவாக்கி இந்த தமிழ் சமூகம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இது பார்க்காத அட்டூழியங்களே கிடையாது. அத்தனை அட்டூழியங்களே இதுதான் சரி, இப்படி வாழ்றதான் முறைன்னு ஒரு முறைப்படுத்தி நம்ம வாழ தொடங்கியிருக்கோம். அதை வந்து கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தலையில தான் அந்த விடியும். இப்ப சமீபத்துல ஒரு செய்தி பார்த்தேன். ஸ்கூல் அரசு பள்ளி மாணவி, அதே அரசு பள்ளி மாணவர்கள்ல இந்த பொண்ணு வந்து 11 படிக்குது. அந்த பசங்க வந்து 8ஆம் 8ஆம் வகுப்பும் 9ஆம் வகுப்பும் சின்ன பசங்க. அது போக 22 வயசு ஒருத்தன் வெளியாளு அவன் ஸ்கூல்ல இல்ல, அவன் வெளியாளு. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து சாராயத்தை கலந்து கொடுத்து மயக்க நிலை அடைய வச்சு பாலியல் வல்லுணர்வு செஞ்சிருக்காங்க. இது கேஸ் ஆகி வந்துருச்சு. நல்ல வேலை. இப்ப இந்த கோயட் எஜுகேஷன் சிஸ்டத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பேசிருப்போம், ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் கீழே போய் கமெண்ட் போட்டீங்கல்ல. நானே தான் போட்டிருக்கேன் ஃபேக் ஐடியில வந்து கமெண்ட் போட்டீங்கல்ல. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாங்க ஏன் அதை சொல்றோம்ட்டு. இப்ப நீங்க அந்த குற்றம் செஞ்சவன்கள்ல ஒருத்தன் தான் பெரியவன், மிச்சம் எல்லாருமே சின்ன பசங்க, மைனர்ஸ். தொடர்ச்சியா அவங்க வாழ்ற சூழல்ல ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் பார்த்தே வளர்றவங்களுக்கு அவங்க அப்படிதான் செய்ய தோணும். அப்படிதான் நீங்க வளர்க்குறீங்க எல்லாரையும். பானோகிராஃபி ஃப்ரீ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே ஆபாச படத்துல நடிச்சுட்டு சாதனை பட்டியல்ல சில பெண்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க இணையதளத்துல. அந்த மாதிரி ஆபாசமான காட்சியை சில நாடக நடிகைகள் நடிச்சுட்டு அவளுகளை ஊரே காரி துப்பிக்கிட்டு இருக்கிற நேரம் அதை ப்ரொமோட் பண்றதுக்கு நான் ப்ரொமோட் பண்ணியே தீர்வேன்னு ஒரு குரூப் இறங்கி அந்த அம்மாவை இப்ப ப்ரொமோட் பண்ண கவனிச்சுட்டு வரீங்களா? இப்போ அவங்களுக்காக இப்ப அவங்கள வந்து கூட்டு அதுக்கு முன்னாடி கூட அந்த அம்மா நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப கூட அந்த அம்மாவை எவனுமே ப்ரொமோட் பண்ணல. இப்ப இந்த மாதிரி அசிங்கமான ஒரு விஷயத்துல மாட்டினதுக்கு அப்புறம் அது ஆக்சுவலா எவன் பண்ணா ஏது பண்ணா அவன் மேல வழக்கு பதிவு பண்ணணும், அதெல்லாம் சட்டப்படி குற்றம்.
சட்டப்படி குற்றம் நடந்திருக்கு, யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா அந்த பெண் பிள்ளையை வந்து ப்ரமோட் பண்ணி என்னமோ நல்ல சாதனை செஞ்ச ஏதோ உமன் எம்பவர்மெண்ட் மாதிரி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களை ஏதோ அடிக்கிறது. இந்த யூடியூப் தான் யார் ப்ரமோட் பண்றான்னு தெரியும். நல்ல விதமா வளர்ந்து வந்தோமா போனோமான்னு இருக்கணும். ஏதோ நம்ம பசங்க கஷ்டத்துல இருந்து வந்திருக்காங்கன்னா இந்த அஜெண்டா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. போனோமா நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ரூம்ல தான் இருந்தேன், இந்த பாருங்க இந்த ரூம்ல தான் நான் இருந்தேன், நாங்களாம் வந்து குளிக்கவே மாட்டோம், நாங்களாம் பல்லு விளக்கவே மாட்டோம், நாங்களாம் ஒரே லுங்கியே பல நாள் கட்டிக்குவோம், இது மாதிரி சொல்லிட்டு ஏதோ மக்கள்கிட்ட அனுதாபத்தை பெற்றோமா போயிட்டே இரு. இல்ல ஒரு ரோட்ல இது பண்ற ஒரு அம்மாட்ட போயிட்டு காசு கொடுத்து அப்படியே ஒரு நாடகத்தை நடத்தணுமா போனோமா, அது வேற. இது என்ன எச்சத்தனம்? இது என்ன எச்சத்தனம்? அவளை கூட்டிட்டு வந்து எதுக்கு உட்காரணும்? அப்படியா? நான் அந்த எபிசோட் பார்க்கல. பாருங்க, கடுப்பாவீங்க. அவ பேரு கெட்டு போனவ. அவ பேரு கெட்டு போனதுக்கு யாரு காரணம்? அவதான் காரணம். ஒருத்தன் வந்து உன்னை அபியூஸ் பண்றதுக்கு பண்ணானா அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு குனிய சொன்னா குனியறது, நிமிர சொன்னா நிமிர்றதுன்னு உட்காந்து காட்டிக்கிட்டு அலைஞ்சு போட்டு இப்ப எந்த தப்புமே நடக்கல. அவன் கேட்டவனும் தப்பு இல்லை, காட்டினவங்களுக்கும் தப்பு இல்லை. இப்ப அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு ஐக்கான நம்ம பார்க்கணும். கூப்பிட்டு வச்சு எல்லா ஈவெண்ட்லயும் காமிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு டிவி சேனல்லையும். இவனுங்களும் வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் இப்ப விருது கொடுத்துருவாங்க. சிறந்த நடிகை, சிறந்த செயற்பாட்டாளர், அதன செயல்பாடு. சரி, ஓகே, இந்த விஷயத்துக்குள்ள வந்துடலாம் தலைவரே. எல்லாமே கனெக்டட் தானே. சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். ஒரே சமூகத்துல கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நார்மலான ஒரு நம்ம ஊர்ல எப்படி அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் அதே மாதிரியான அரேஞ்ச் மேரேஜை வட இந்தியர்களும் செய்யறாங்க. மேட்ரிமோனியில பதிவு பண்றது, அதுல பண்றோம், இதுல மாதிரி பாக்குறாங்க. வரன் அமையுது, ஒரே கம்யூனிட்டி, பையன் வந்து நல்லா சம்பாரிச்சு ஒரு வசதியான குடும்பம்னு அவங்களுக்கு தெரிய வருது. பொண்ணுக்கும் ஓகே, பொண்ணு பாக்குறதுக்கு ஓரளவுக்கு லட்சணமா இருக்குன்னு பாக்குறாங்க. ஓகே என்னன்னு சொல்லி பார்த்துட்டு கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்துல வந்து அவங்க ஊரு மலையூர் மம்முட்டியா பாட்டுலாம் போடுறாங்க. அது இருக்கு, பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோலாம்? 3 நாள் நடத்திருக்காங்க. அது ஒரு அம்மா குதிக்குது, இது ரெண்டும் சேர்ந்து குதிக்குது. அது இல்ல, நம்ம கல்யாணம் பண்ணல, நம்ம எல்லாம் சாவ போறோம் அப்படிங்கிறதுக்கு குதிச்சு காட்டுறாங்க. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். என்ன பண்ண முடியும்? நீங்களே டீகோட் பண்றீங்க. உட்காந்து குதிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் குதிச்சு இது பண்ணி டான்ஸ் எல்லாம் விட்டு அதுல வேற இவங்க சங்கீத்னு ஒண்ணு நடத்துவாங்க. அவங்க நார்த் இந்தியால அது அந்த கல்ச்சர் தான் இவங்க நம்ம ஊர்ல கொஞ்சம் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சங்கீத்னு ஒரு டே இருக்குது இதுங்களுக்கு. அதுதான் அவங்க நடத்துவாங்க சங்கீத்னு. நார்த்ல அது அவங்களுக்கு கல்ச்சரு. கல்யாணம் வரப்ப அப்படியே கூத்தடிப்பாங்க. நம்ம இதுல அப்படி கிடையாது. கல்யாணம்ங்கிறது இல்லறம். அது வந்து கூத்தடிக்கிற நிகழ்வு கிடையாது. மகிழ்ச்சியோடு எல்லாரோட ஆசீர்வாதத்தோடய அது ஒரு தெய்வீக தன்மையில நடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது இறைவன் முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு நடக்கிற விஷயம். அதை வந்து இன்னைக்கு எல்லாம் மாத்தி இங்க நம்ம ஆளுகளும் எல்லாம் சங்கீத அதுன்னு கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடுங்க. அந்த மாதிரி எல்லா கோலாகலமா பயங்கர செலவுல பொருட்செலவுல அவங்க கல்யாணம் நடந்து முடியுது. இதுல என்னன்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு நிச்சயதார்த்தம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம இதுல ஒரு பாக்குறது, பொண்ணு பார்க்க வர்றது, புடவை எடுக்க போறது, இந்த மாதிரி சில செரிமோனிஸ் எல்லாம் இருக்கு. இதுலயே வந்து இந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட ஒழுங்காவே பேசல. அதான் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நடக்கும்ல, அப்பயே கூட கண்டுபிடிக்க மாட்டான் அவங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும்போது, கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட ஒழுங்கா பேசல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு பாக்குறாங்க, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கேட்பாங்க. அந்த பொண்ணு ஓகே சொல்லிடும், இல்ல நீங்க ஓகே சொல்லிடுவீங்க. அது எல்லாமே நடந்து எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட தயவு செஞ்சு பேசுங்க. போன்ல பேசுறீங்களாலும் சரி, இல்ல வந்து நேர்ல சந்திச்சு பேசுறீங்களாலும் சரி, இல்ல குடும்பத்தோட போய் உட்காந்து பேசுறீங்களாலும் சரி, இதெல்லாம் சந்திச்சு பேசணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிச்சயதார்த்த நிகழ்வு, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவை எடுக்கிற நிகழ்வு, இது எல்லாமே நம்ம இதுல எல்லாம் இன்னும் நிறைய புடவை கட்டி விடுற சில சடங்குகள்லாம் கூட இருக்கும். அதெல்லாமே ஒரு பொண்ணு எப்படிப்பட்டவ, ஒரு பையன் எப்படிப்பட்டவங்கிறது 2 பேரும் தெரிஞ்சுக்கிற அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் கேப் தான். மேரேஜ் டே நெருங்குறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிக்குது. அப்ப வந்து உங்ககிட்ட அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க யாருமே தயக்கப்படாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த மேரேஜ்ல உனக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எக்ஸ் கூட இன்னும் தொடர்பு வச்சிருக்கியா இல்லையா? போன்ல ஓப்பனாவே கேட்டா அப்படிலாம் கேட்க கூடாதுங்க. அப்படிலாம் கேட்டோம்னா கடைசி வரைக்கும் அப்புறம் கழுத்துல ஏதாவது டாலர் போட்டு சுத்திட்டு இருக்க வேண்டியதான். சொல்லுங்க போட்டுருங்க, பரவாயில்ல. எதுக்கு வெளியில தெரிஞ்சுக்கிட்டு கதை சொல்றேன்னு சொன்னேன். சரி, ஓகே, சரி, அந்த கதையை கடைசியா சொல்லுங்க. அதாவதுங்க, அது வந்து ரொம்ப ரூடான அந்த அப்ரோச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு உண்மையிலேயே இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா இல்லையா, இது ஏதாவதுன்னா சொல்லுங்க, தயவு செஞ்சு எதையும் மறைக்காதீங்கன்னு ஒரு வார்த்தைய சொல்லிடுறது நல்லது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, உங்க மேல உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க அந்த பொண்ணோட லைஃப் லாங் வாழ போறீங்க அப்படின்னா நீங்க 10 மடங்கு பயப்படுவீங்க, அந்த பொண்ணு ஒரு 50 மடங்கு பயப்படணும். ஓகேவா? அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும்.
ஐயோ ஒரு புதுசா ஒரு ஆண் யாருன்னே தெரியாதவன் அவன் எப்படிப்பட்டவன், போனா அடிப்பானா உதைப்பானா இல்ல நமக்கு சமைப்பானா, இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இப்ப அது ஆக்சுவலா வந்து அது நம்ம வேற டாபிக், நம்ம தனியா பேசுவோம். ஆண்கள் சமைக்கலாமா வேண்டாமாங்கிறதுலாம் ஒரு தனி டாபிக். அப்ப இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும். இவங்க ஃபேமிலி எப்படிப்பட்டது இருக்கு, அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, என்ன தனி கொடுத்தணுமா, ஒன்னா வாழணுமா, இதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த டவுட்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பா வந்து அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்களே பேசாம மூஞ்சி தூக்கிட்டு போனா கூட, இல்ல இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கனாலும் கூட அவங்களே வந்து என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு வருவாங்க. கேர்ள்ஸ் ஆர் லைக் தட். அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. கியூரியாசிட்டி அவங்கள அடக்க முடியாது. அப்ப கண்டிப்பா அவங்க வந்து தெரிஞ்சுக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, ஓப்பனா சொல்றேன், அந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் இல்லைங்கிறத கடந்து உன் மேல ஏதோ அதிருப்தி. விருப்பம் இல்லைங்கிறது வேற, அதிருப்திங்கிறது வேற. இந்த வெக்கம் கிக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. வெக்கப்பட்டாச்சு அந்த வெக்கம் எல்லாம் தெரிஞ்சிருங்க. வெக்கம்ங்கிறது வந்து அது ஒரு காத்துல கலந்துருக்குங்க, நம்மளால உணர முடியும். அதை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆண்களுக்கு அது கூட புரியாமலாம் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட், வெக்கம் எப்போ வரும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெக்கம்லாம் வராது. அவங்க சில பேருக்கு கூச்சம் இருக்கும், அந்த ஒரு பேசுறதுல சில பேர் தயங்குவாங்க. இருந்தாலும் பேசிடுறது நல்லது. அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு உங்க மேல விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது உங்களுக்கு ஒரு கடுகளவு ஃபீல் ஆனாலும் அதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. கடுகளவு ஃபீல் ஆனாலும் மாட்டிக்காதீங்க. நான் சொல்றேன்னா, இந்த பையனுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆயிருக்கும். ஆனா ஒரே காஸ்டா இருந்தாலும் இவனுக்கு ஒரு டைம் ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா இவன் வந்து அந்த பொண்ணு வந்து தாங்கிட்ட ஒழுங்கா பேசல அப்படிங்கறது வந்து நியூஸ்ல எல்லாம் வருது. அம்மா கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், இந்த புள்ள என்கிட்ட பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை அதுன்னு ஏதாவது மறுபடி கேட்டிருக்காங்க அந்த அம்மா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன், எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒரே. நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிள் ஆஸ் தட். அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு சொல்லுச்சுன்னா அதை விட ஒரு, இது வந்து கல்யாணத்துக்கு நான் சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் வந்து பெண்கள்ல காதலிக்கிறாங்க, விரும்புறதுக்கு ஒரு சில பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட் ஜோன்ல வச்சிருக்குங்க. இவங்க வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா பண்ணலைனாவே புரிஞ்சுக்கோ. நீ கால் பண்ற, போன் எடுக்கல, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கால் தானா வரல, திரும்ப நீ கால் பண்ற, அப்ப எடுத்துட்டு நான் ஒர்க்ல இருந்தேன், ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், அந்த பொண்ணு என்ன காரணம் சொன்னாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் நீ 10 மெசேஜ் அனுப்பிச்சிருப்ப, அதுக்கு வந்து கே அப்படின்னு அந்த கேன்னு அனுப்புதுல, அந்த கேன்னு அனுப்புச்சுன்னா நீங்க வந்துட்டு அதோட அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு போனீங்கன்னா உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் நீ பாத்துட்டு இருந்த அப்படின்னா முடிஞ்சிடும் வாழ்க்கை. நான் இதைதான் நான் திரும்ப சொல்றேன். அந்த ஒரு பொண்ணு உங்ககிட்ட ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல, உங்ககிட்ட நீங்க, நான் அந்த லைஃப் பார்ட்னரை வந்து எப்படிங்க தேர்ந்தெடுக்கிறது லொட்டுலஸ்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிம்பிள், நீ பேசுறது அவங்களுக்கு போர் அடிக்க கூடாது, அவங்க பேசுறது உனக்கு போர் அடிக்க கூடாது. இது உனக்கு அந்த இல்லைங்க, எப்பவுமே போர் அடிக்காதுங்க. நீங்க ப்ராப்பரான ஒரு ஆளை நீங்க தேர்வு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட வைக்கக்கூடிய கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு போர் அடிக்க கூடாது. இல்ல பாரு, அவங்களுக்கும் உங்களுடைய பேச்சு வந்து போர் அடிச்சிடக்கூடாது. நான் பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன். இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், சரியா? நிறைய பசங்களுக்கு ஒரு வீட்டுல ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க, இந்த மாதிரி இதுல இல்ல லவ் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு விட்டுட்டா இந்த மாதிரி ஒரு தேவதை லைஃப்ல, அதனாலதான் டெஸ்பரேட் ஆகுறாங்க. அப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் நம்மளை காப்பாத்தும். அந்த டைம்ல டெஸ்பரேட் ஆயிடுறீங்களே. டெஸ்பரேட் ஆனதுக்கு அப்புறம், சேத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், டெஸ்பரேட் ஆகுறதே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத தானே. சரி, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது? நான் சொல்றேங்க, ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு தலையில தண்ணி குடிச்சாலும் பிடிக்காது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். அது அந்த பொண்ணுக்கு நம்மள எப்படியாவது பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். சரி, இப்ப இவனோட கேஸ்லாம் பெரிய கல்யாணம், நிறைய செலவு பண்ணிருப்பாங்க, எல்லாருமே கும்பல. இவன் வந்து பண்ண தப்பு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு இவன்கிட்ட பேசலன்ட்டு. சரி, ஆனா இவனுக்கு அதை டிசைட் பண்ற இடத்துல இந்த பையனுக்கு அறிவில்லை. அப்ப நீங்க அப்பா அம்மாவை தான் சொல்லணும் பாரு. அப்படிலாம் இல்லைங்க, நீ தானே கல்யாணம் பண்ண போற, நீ தானே தாலி கட்ட போற. நிறைய பேர் வீட்டுல அப்பா அம்மா செம்மையா மிரட்டுவாங்க. அதுக்கெல்லாம் வேற வழி இல்லைங்க. ஒரு ஆம்பளையா இருக்கணுங்க. அப்புறம் ஆம்பளையா இருந்தீங்கன்னா சொல்லிதான் அவன் முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். இல்ல இந்த பொண்ணு செட் ஆகாதுன்னா செட் ஆகாது. அது உனக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரியாம இருக்க வாய்ப்பு இல்ல. சூசைட் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, சொத்து எழுதி தர மாட்டேன்னு பயமுறுத்துவாங்க, நிறைய இருக்கு. அதுதாங்க சொல்றேன். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ற இடத்துல ஒரு ஆண் மகனா இருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள் அஸ் தட். எடுப்பார் கைப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் உனக்கு லாக்கியே இல்லை. சும்மா ஏதாவது இது இருக்காது, கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ, அவ்வளவுதான். உனக்கு வந்து டிசைட் பண்றதுக்கான அத்தாரிட்டி முழுமையா இருக்கணும். இல்ல, ஏன்னா நீ தான் வாழ போற. உங்க வீட்டுல வந்து சொல்றாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க, எதை வச்சு சொல்றீங்கிறது நீ அவங்க கிட்ட கேளு. அவங்க சொல்ற லிஸ்ட் ஆஃப் காரணங்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்ட், சரி ஓகே. இந்த பொண்ணு என்கிட்ட பேசவே மாட்டேங்குது, இந்த பொண்ணு வந்து ஏதோ என்கிட்ட ரூடா நடந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த பொண்ணை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்டுனா
இல்லப்பா அதுக்கப்புறம் நான் ஒரு கணக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த கணக்கு வந்து பணக்கணக்கா இருந்துச்சுன்னா, இல்ல பொருளாதார கணக்கா இருந்துச்சுன்னா, இல்ல சாதிய கணக்கா இருந்துச்சுன்னா, அந்த கணக்குக்கு நீ ஏன் விலை போற? சிறப்பு. இது நம்ம சாதிக்கார புள்ள, இல்ல இது ரொம்ப அழகா இருக்கு, இது எதுவுமே உனக்கு செட் ஆகாது. அந்த பொண்ணுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கிக்கலாம் நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்டா உங்க அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க, ஃபேமிலி ஒத்துக்குது, சுச்சுவேஷன் ஒத்துக்குது, வேலை வாய்ப்பு ஒத்துக்குது, பொருளாதாரம் ஒத்துக்குது. இதெல்லாம் ஒத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒத்துக்கலைங்கிற ஒரு முக்கியம் இருக்குல்ல. இவ்வளவும் செட் ஆகுது ஆனா அந்த பொண்ணுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது ஒரு மேஜர் கன்சர்ன். அது அந்த பொண்ணு நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணுது, ஒர்க் ப்ரெஷர் அதுன்னா அது நீ வந்து வேண்டவே வேணாம்னு முடிவு பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யாராவது இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி குழப்ப சூழல்ல இருந்தீங்க அப்படின்னா, இது ஏன்னா இங்க நடக்கிறது இல்லை, எல்லா எனக்கு தெரிஞ்ச நம்ம பழகுன ஒரு வட்டத்துல ஒரு நபர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்து இதே மாதிரிதான் கல்யாணம் ரொம்ப நாள் ஆகாம இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு பார்த்தோன்னே அந்த கல்யாணத்துக்கு அந்த அவருக்கு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணு பார்த்துட்டாங்க. பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா கிஃப்ட் எல்லாம் போய் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பண்ணது. காஸ்ட்லியா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தாரு. அந்த பொண்ணு அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல அவரோட ஃபேமிலியில இவரோட ஃபேமிலியில இவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க யாரோ ஒருத்தவங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்துல பிரச்சனையில மாட்டுறாங்க. அதனால அந்த ஃபேமிலிக்கு ஒரு பிளாக் மார்க் வருது. இதனால இந்த மேரேஜ் வந்து நின்றுது. இவரு திரும்ப போய் அவங்க பேசி அந்த மேரேஜை வந்து திரும்ப ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. அங்க அவங்க குடும்பம் இவரை வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசி ஒத்து வராது, போயா உனக்குலாம் வந்து நம்ம குடிலாம் ஒரு குடும்பம் அது அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. திரும்ப இந்த பொண்ணுகிட்ட இவர் பேச ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒழுங்கா பேசுது. ஒன்ஸ் இவங்க ஃபேமிலியில அது ஒத்து வராதுங்கிற மாதிரி கட் ஆன உடனே அந்த பொண்ணு வந்து ஒழுங்கா பேசல. கிஃப்டா திரும்பி கொடுத்ததா? கிஃப்டையும் கொடுக்கல. புரிஞ்சுக்கோங்க, இதான் செல்ஃபிஷ்னஸ். அந்த பொண்ணு கிஃப்ட திரும்பி கொடுக்கல. இப்ப அந்த பையனுக்கு என்ன தெரியுமாச்சு? சூசைட் பண்ணி செத்துட்டான். எனக்கு தெரிஞ்ச பையன் சூசைட் பண்ணி செத்துட்டான். எனக்கு அந்த பையன் மேலதான் கோவம், வேற யார் மேலேயும் கோவம் இல்ல. எனக்கு அவன் மேலதான் கோவம். போடா லூசு பையில தான் எனக்கு திட்ட தோணுது. செத்துட்டாலும் திட்ட தோணுது எனக்கு. அறிவு வேண்டாம். சரி போயிட்டானா போயிட்டு போறா. ஆனா அந்த பையன் செத்துட்டான். கிஃப்டை திரும்ப தரவே இல்லை. அந்த புள்ள தங்கத்துல வாங்கி கொடுத்தான். சரி விடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கக்கூடாதுங்க. பசங்க இப்படி சத்தியமா இருக்கவே கூடாது. எதனால நீங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா, எல்லாம் இந்த சினிமா, எல்லாம் இந்த நாடகம், இந்த இளவை பார்த்து நமக்கு அகநானூறுன்னு ஒன்று இருந்துச்சு, புறநானூறுன்னு ஒன்று இருந்துச்சு, திருக்குறள்னு ஒன்று இருந்துச்சு. திருக்குறள்ல பெண்வழி சேராள் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் ஒன்று இருக்கு. தயவு செஞ்சு போய் படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்வழி சேராள்னா பெண்களோட பேச்சை கேட்காதேன்னு எழுதி வச்சிருக்காரு வள்ளுவர். வள்ளுவர் அளவுக்கு அவரை விட அறிவாளி எவனா இருக்கானா சொல்லுங்க? வள்ளுவரை விட அறிவாளி இந்த உலகத்துல யாரா இருந்துட முடியுமா? ஷாவனிஸ்டிக்கா இருக்கே பாரு. நீங்க இதுதான், இந்த பிரச்சனை தான் உங்க பிரச்சனை. அதோட சைக்காலஜியே புரிஞ்சுக்காம ஆண்களை வந்து ஈஸியா உடைச்சிட முடியுங்க. அது அவர் அவ்வளவு தெளிவா எழுதியிருப்பாரு. அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் படிங்க. எல்லா ஆண்களும் படிங்க தயவு செஞ்சு. ஆனா நம்ம புரிஞ்சுட்டு நம்ம திருப்பி மீண்டு வர முடியாது. நீங்க அகநானூறுல எல்லாம் எடுத்தீங்கன்னா பல பாடல்கள்ல வந்து பெண்கள் வந்து போருக்கு போகாதேம்பாங்க. என்ன பண்ணலாம்? அதுக்காக இப்படி போருக்கு போகாம இருக்க முடியும்? எதுக்காக போருக்கு போறோம்? நம்ம வீட்டை காது அந்த பொண்ணையும். அப்புறம் ஏன் அந்த பொண்ணு வந்து தடுக்குது? அது சென்டிமெண்ட். சரி வேற என்ன, வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப போருக்கு போறோம் எதுக்கு குழப்பி விடணும்? நேச்சுரலி தே ஆர் லைக் தட். இப்ப நேச்சுரலி தே ஆர் லைக் தட் நீங்க சாவுனிஸ்டா? இல்ல, அதான் நான் சொல்றேன். இயற்கையிலேயே பெண்களும் ஆண்களும் வெவ்வேறு விதமான சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அதனால ரெண்டு பேரோட தாட் ப்ராசஸ் ஒன்னா இருக்க வாய்ப்பு கிடையாது. சோ ஒரு ஆணுடைய தாட் ப்ராசஸ் ஒரு மாதிரியும் ஒரு பெண்ணுடைய ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு மாதிரியும் தான் இருக்கும். இந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும் அப்படிலாம் யோசிக்க முடியாது. ஆண் ஆணா தான் யோசிக்கணும், பெண் பெண்ணா தான் யோசிக்கணும். இதுதான் இயற்கை. ஆண் மாதிரி பெண் யோசிக்கணும், பெண் மாதிரி ஆண் யோசிக்கணும், பெண் யோசிப்பதை ஆண் புரிந்து கொள்ளணும். பாசிபிள் இல்ல, அது நடக்காது. ஆண் ஆண் போலதான் யோசிப்பான், பெண் பெண் போலதான் யோசிப்பான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான்
வாழ்ந்துருக்காங்க பல ஆயிரம் ஆண்டுகளா. இந்த சாவோனிசம் லொட்டு லொசுக்குலாம் சொல்றதுக்கு முன்னாடி இருந்தே பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது. அதனாலதான் நீ நானும் பிறந்திருக்கோம். இவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க பசங்களை வந்து ஈஸியா பிரேக் பண்ணிட முடியும்னு சொன்னீங்கல்ல, ஆனா பையன் அதை புரிஞ்சுக்கிட்டானா அவனை எவனாலையும் திருப்பி அதான் நான் சொல்றேன், அதை நீ புரிஞ்சுக்கணும். நான் ஏன் ஒருத்தி ஒத்துக்கல கல்யாணத்துக்கு, நீ ஏன் போய் விஷம் குடிச்சு சாவுற? இவ ஒத்துக்கலைன்னா இன்னொரு தீண்டு அந்த தாட்டே அவனுக்கு வரல இல்ல, ஆனா அந்த தாட் அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு இல்ல. கால்குலேட்டிவ் வரும். இப்ப இந்த இடத்துக்கு வரேன். அவங்க பேர் என்ன? சோனம் ரகுவம்சி, அதான் ரகுவம்சம். இந்த சோனம் ரகுவம்சிங்கிற அந்த வம்சம்ங்கிற அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒழுங்கா பேசல. இது கல்யாணம் பண்றாங்க. அது கல்யாணத்துலயும் அந்த பொண்ணு சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி அப்படியே இதாதான் இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவன் எவ்வளவு முட்டாளா அவன் இருந்திருக்காங்கிறதையும் சேர்த்து பேசணுங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கா பேசாத ஒரு பொண்ணு திடீர்னு வந்து நம்ம வந்துட்டு டூர் போலாம் அப்படின்னு சொல்லுது, ஹனிமூன் போலாம் அப்படிங்குது. சரி, அப்படி சொன்ன உடனே நீ தானே ஆம்பளை, நீ தானே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், நீ எதுக்கு அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்ச? சரி, ஒப்படைக்கிற. மேகாலயாவுக்கு 9 லட்சம் அந்த புள்ளை கேக்குது. அறிவு வேண்டாம்? மேகாலயாவுக்கு எதுக்கிட்டே 9 லட்சம்னு கேட்க வேண்டாம்? இப்ப இந்த இடத்துல புரியுதா இவங்க எப்படி சிம்பா இருக்காங்கன்னு? பிடி ஹாலிடேஸ் பெரிய அரேஞ்ச் பண்ணிருக்கு, அது இஷ்டத்துக்கு ஒரு பேக்கேஜுக்கு. ஏங்க எந்த பேக்கேஜா இருந்தாலும் 9 lakhsங்கிறதுலாம் யூரோப்பியன் ட்ரிப்புக்கு போற காசு. அது கூட கிடையாதுங்க. யூரோப்பியன் ட்ரிப்புக்கே 5 லட்சத்துக்கு மேல கேட்கறது இல்லைங்க எந்த டூரிஸ்ட் ஏஜென்சியும். எம்பில இருந்து மேகாலயாக்கு 9 லட்சம் சொல்லிருக்கு. அது இங்க சவுத்துல இருந்து அது 9 லட்சம் எப்படி நியாயப்படுத்துவீங்க? 9 லட்சத்துக்கு என்னத்தை போய் கிளிக்க போற? நீ எவ்வளவு நாள் போறோம்? சரி, ரிட்டர்ன் டிக்கெட் அவ போடலைங்க. எவ்வளவு பெரிய கேன பயலா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ரிட்டர்ன் டிக்கெட்டே போடல அவ. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல ஆண்களோட சிந்தனை ஏங்க இப்படி இருக்கு? பெண் வாசமே படாம வளர்ந்துருக்கான் பையன். இன்னும் அந்த அளவுக்கு நம்பிக்கையா? உங்ககிட்ட பேசாம, உங்ககிட்ட ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாம, நீ ஏன் உங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இருக்கிற பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆசைதான். இந்த இடத்துலதான் ஆண்கள் வந்து விழுகிறது. இந்த இடத்த நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஆண்கள் சரி செஞ்சுதான் தீரணும். இப்ப நம்மளுடைய அப்பாக்கள் டைம்ல எல்லாம் நமக்கே சில நேரங்கள் நம்ம அம்மாக்கள் அவங்க நடத்துறதுல எல்லாம் சில கோவங்கள் நமக்கு வரும். ஆமா, பார்த்துருப்பீங்க எல்லாரும். இது நான் எனக்கு உங்களுக்கு இல்லை, எல்லா குடும்பங்கள்லையும் இதை நீங்க பார்த்துருப்பீங்க. எப்போ சிலர் ரூடா பேசுறாரு, சில இடங்கள்ல வந்து இதா பேசுறாரு. ஆனா அப்படிலாம் அவர் பேசினாலும் அவரால் குடும்பத்தை வச்சுக்க முடிஞ்சுது. கரெக்டா? குடும்பத்தை அவரால் கட்டமைச்சு இருந்துச்சு. அந்த குடும்பம் வந்து அவரை உள்ளடக்கி இருந்தது. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நானும் என் கணவனும் அவ்வளோ அன்பானவர்கள், அவ்வளோ ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்லவர், இவரும் ஒய்ஃபு அவ்வளோ நல்லவங்க அப்படின்னு. அடுத்த 2 மாசம் இன்டர்வியூ முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல பார்த்தா டைவர்ஸ். இவன் ஒருத்தன் கூட போயிட்டான், அவன் ஒருத்த கூட. என்னது இது? இப்ப இங்க என்ன பிரச்சனை ஆகுது? ஆண்களாக இருக்க மறந்து விட்டீர்கள். இதுதான் உண்மை. இதுதான் இந்த காலத்துல மாறி இருக்கு. பெண்கள் எப்பவும் பெண்களா தான் இருக்காங்க, அவங்க மாறவே இல்லை. அவங்க உண்மையிலே மாறலைங்க. அவங்க தேர் ஆர் ஸ்டில் இன்டிபெண்டன்ட் மூட். புரியுதுங்களா? ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாம் சம்பாதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அதை அவங்களுக்கே வச்சுக்குவாங்க. இது நிறைய குடும்பங்கள் அவங்களால பெண்களை பார்க்க முடியும். தேக்கி வச்சுக்கிற அந்த மனநிலை, சேமிச்சு வைக்கிற மனநிலை. சேமிச்சு வைக்கிற மனநிலையா? இல்ல தலைவா, அது அவங்களுக்கே வச்சுக்கிறதுன்றது. அப்ப ஏதாவது கேட்கும் போது கணவர் வந்து இதை சர்ப்ரைஸ் பண்ணணும், கணவர் இதை வாங்கி கொடுக்கணும், அவங்க காசு நிறைய குடும்பங்கள்ல பெண்கள் சம்பாதித்தாலும் அவங்களோட சிந்தனை ஓட்டம் என்பது அவங்க வந்து ஆண்களோட இடத்துக்கு வரமாட்டாங்க. எனக்கு நம்ம குடும்பத்துக்கு இது நாளைக்கு இதை வச்சு நான் வேற ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மை. இதை நீங்க வந்து சர்வே தான் எடுக்க முடியும். நம்ம 19 இதுல ஒன்றும் விதிவிலக்குகள் இருக்கும். விதிவிலக்குகளை வச்சுட்டு விதிகளை எழுத முடியாது. யாராவது ஒருத்தங்க 2 பேர் விதிவிலக்கு இருக்கலாம். பெரும்பான்மை நான் சொல்றேன், பெரும்பான்மை பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் சம்பாதிப்பாங்க. ஆனா ஆண் தான் வந்து மீட்டிங் பண்ணோம்னா சாப்பாடுக்கு பே பண்ணணும். ஏன் இது ஏன் விதியா இருக்கு? யார் டேட்டை கூப்பிடுறாங்களோ, யாரோட இன்டென்ஷன் அந்த டேட் நடக்குதோ அவங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டா ஓகே தானே? இப்ப அந்த பொண்ணு வா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவ பே பண்ணட்டும். நீங்க வா மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க பே பண்ண போறீங்க, அவ்வளவுதானே?
இதானே நியாயம். இப்ப நான் உங்களை கூப்பிடுறேங்க, வருண் வாங்க போய் நம்ம பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னா நான் பே பண்ண போறேன். ப்ரோ இங்க வாங்க மீன் வறுவல் நல்லா இருக்கும் வாங்க நீங்க பே பண்ணுவீங்க. இவ்வளவுதானே, இதானே இயற்கை. இது ஆணுக்கு இருக்கும்போது தெளிவா இருக்குது. பெண்களுக்கு ஐயோ டச் பண்ணிப்பாங்க 50-50. பெண்கள்லாம் அவ்வளவுதான், பில்ல கொடுங்க ஜி, இது எவ்வளவுங்க வந்து இது வந்திருக்கு பில் வந்திருக்கு, எவ்வளவு டாக்ஸ் வந்திருக்கு, டாக்ஸும் கூட கரெக்டா பிரிச்சிருவாங்க. கரெக்டா பிரிச்சு காசு கணக்கா பிரிச்சு கொடுத்து தான் வருவாங்க. ஒரு பொண்ணு கட்டாம போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு போய் எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி நார் அடிச்சு விட்டுருவான். இதான் நடந்துட்டு இருக்கு. இது நடைமுறையில நீங்க பாக்குறீங்க. அவளுக்கு ஸ்பா பண்ணிக்கிறதுக்கு எங்க வருதுன்னு தெரியலடி. இதுக்கு மட்டும் கொடுக்கறது இல்ல, இதுக்கு மட்டும் செய்யறது இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த அளவுக்கு அவங்க கணக்கு வழக்கு கரெக்டா இருக்கும் பொழுது ஆண்களுக்கு இந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரி, எத்தனை ஆண்கள் பெண்கள் பில் பே பண்ற எல்லாம் சமத்துவவாதின்னு சொல்லிக்கிறீங்கடா. எத்தனை பேர் பொண்ணுங்களை பில் பே பண்றதுக்கு நீ அலோவ் பண்ற? சொல்லுங்க, யார் அலோவ் பண்றது? நீங்க பே பண்ணுங்க எவனா சொல்றாங்களா? அப்படி சொன்னா என்ன குறைஞ்சிருவியா நீ மத்தவன்ட்டு வருமா டே காசு வைடா அப்படின்னு சொல்றீல்ல? அதே இது வந்து ஏன் ஒரு பொண்ணுகிட்ட வேணாலும் சொல்ல முடியல? ஃபர்ஸ்ட் நான் அப்படி இருந்திருக்கேன், இப்போ உலகத்தை புரிஞ்சுட்டு பே பண்ணிருக்கேன்னு சொல்றேன் ப்ரோ. அதுக்கு பதில் நான் டோரை வந்து ஓபன் பண்ணி விட்டுறோம் ப்ரோ. எவ்வளவு பெரிய சேவை. சரி இப்போ புரியுதா? ஆண்கள் ஆண்களா தான் இருக்கீங்க, பெண்கள் பெண்களா தான் இருக்கீங்க. உங்களோட சூழல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டு அவங்க இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்றவங்க உங்க சூழல்லாம் மாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். இருந்தாலும் இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயற்கையில இருந்து யாரும் மாற போறதுல. பெண்களோட சிந்தனை ஓட்டம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆண்களோட சிந்தனை ஓட்டம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த பையன் பண்ண ஒரு மேஜர் தப்பு. டூருக்கு கூப்பிட்டா போறா, ஒன் வே டிக்கெட் டூருக்கு இந்த பையன் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்கணும். ஒரு ஆணா இருந்து நான் பாத்துக்கிறேன், ஏன்னா காசு நீ தான் கொடுக்குற. ட்விஸ்ட பாருங்களேன். அந்த அம்மா வந்து நான் அரேஞ்ச் பண்றேன், நான் காசை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காசை போட்டு டூர் போட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு நியாயம். அவளா கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம். இவங்கிட்ட 9 லட்ச ரூபாய் வாங்கி இவன் கேட்கவே இல்லைங்க. இவன் 9 லட்ச ரூபாய் அவளையே கொலை பண்ணிருக்கா. மேகாலயாக்கு எதுக்கு 9 லட்சம்? அந்த அம்மா வந்து 4 லட்ச ரூபாய கூலிப்படைக்கு கொடுத்துருச்சு. அந்த எக்ஸ்பென்சிவ் இவனே கட்ட வச்சிருச்சு. அவனை சாகடிக்கிறதுக்கு அவங்ககிட்டே காசு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இந்த நகை எல்லாத்தையும் எடுத்து போட்டு வருது. அவனை போட்டுக்க சொல்லுது. அவனோட நீயும் நகையெல்லாம் போட்டு வா, நானும் நகையெல்லாம் போட்டுறோம். என்ன லூசா நீன்னு கேட்க தேவைனா? இப்ப நம்மலாம் எங்கேயா வெளியில போனோம்னா கூட நகையை கொஞ்சம் கம்மி. சில நேரங்கள்ல வேற வழி இல்லை, சில கல்யாணங்களுக்கு போகும்போது இதெல்லாம் போகும்போது அது போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். மற்றபடி ஏதாவது வெளியில போகும்போது கம்மியா போட்டு வா, இல்லை நகை எதுக்கு இவ்வளோ, இங்க எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். டூர் தானே போறீங்க, அதுக்கு எதுக்கே நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம்? எல்லா நகையும் அந்த அம்மா தூக்கிட்டு வந்திருக்குங்க. அப்ப கூட எனக்கு அறிவு வேணா? கேனதா பாருங்க, அவ்வளவு நகையை தூக்கிட்டு வருது. மேகாலயாவுக்கு 9 லட்சம் கேட்டிருக்கு. இதுல எல்லாம் இவர் வந்து யோசிக்கல, இவ குடும்பமும் யோசிக்கல. சரி குடும்பத்தின் நான் சொல்றேன், ஏன் நான் ஆண்கள் ஆண்களாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். இதுல இந்த கதையில இந்த நடந்த நிகழ்வுகள்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்து அவருடைய நடவடிக்கை வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க பல பேர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அவங்க அம்மா அப்பா பேச்சை வந்து அவன் அதிகமா கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எப்ப தெரியுமா வரும்? ஒரு ஆண்மகனாக இல்லாமல் இருந்தால் அவன் எடுப்பார் கைப்பிள்ளையா இருப்பான். அவன் எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தா மனைவினால ஈஸியா அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது பேர் தான் சிம்பிங். தெரியல, சிம்பிங்னா இதுதான் பொருள். ஏன்னா அந்த பையன் வந்து சிம்பிங். அந்த பொண்ணு எதை சொன்னாலும் அவன் கேட்கிற மென்டாலிட்டிக்கு போயிட்டான். கிராஸ் கொஸ்டினோ இல்லை தன்னுடைய இடத்த வந்து அவன் வந்து அந்த இடத்துல நிலைநாட்டிக்கல. ஸோ ஃபுல்லா அப்படியே அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். எதுக்கு இவ்வளவு நம்பிக்கை? எந்த நம்பிக்கை? எதன் அடிப்படையில் உனக்கு இவ்வளவு நம்பிக்கை அந்த பொண்ணு மேல? எவ்வளவு வருஷம் நீங்க பழகிட்டீங்க? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. உனக்கு தெரியுமா அந்த பிள்ளைய பத்தி? ஒண்ணுமே உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒழுங்கா பேசல, நீயும் அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. அந்த பொண்ணு ஒழுங்கா பேசல, அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உங்க அம்மாவை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. உங்க அம்மா எதுக்கு என்னோட ஃப்ரீடம்ல எல்லாம் தலையிடுறாங்க? நகை நம்ம போட்டு போனா என்ன? இப்ப புரியுதா இங்க என்ன நடக்குதுன்னு? ஆண் ஆணாக இல்லை என்றால் அவன் அடிபட்டு போவான். அம்மா நீ எங்க அம்மா பேச்சை கேட்டுதான் நீ நடக்கணும். நீ வீட்டுக்கு வந்துட்ட, இந்த வீட்டுல அந்த அம்மா தான், எங்க அம்மா தான் வந்து எல்லா டிசைடிங் அத்தாரிட்டி. எங்க அம்மா சொல்றாங்கன்னா ரீசன் கரெக்ட் தானே? ரிஸ்க் அதிகம். ஆமா, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. நம்ம டூருக்கு போறோம், இப்போ ஊர் பேர் தெரியாத இடம், நமக்கு அங்க போயிட்டு ஏதாவது நகை எவனா நடுவில் வந்து கத்தியை நீட்டி உங்ககிட்ட இருந்து நகையை பறிச்சானா என்ன பண்ணுவேன்? நான் கூட இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நீ நகையை கொடுத்துட்டுவியா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் வேணா அம்மா சொல்றாங்க கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்றதுக்கு அவனுக்கு துப்பு இல்லை.
ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இது ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னா, அவன் இறந்துட்டான், நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அவேர்னஸ். இந்த இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. இந்த கண்ட கருமத்தை வந்து இந்த சினிமா இந்த மீடியா எல்லாம் உங்ககிட்ட வந்து திணிக்கிறானுங்க. அதெல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிருங்க. இங்க பாரு, நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் சாட்சி. நம்ம முன்னோர்கள் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவங்கள பாரு, உன் கல்ச்சரு உன் ட்ரெடிஷன் என்னன்னு உனக்கு தெரியும். ஒரு ஆணுக்கான தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு பெண்ணுக்கான தன்மை என்பதை பெண்களும் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒரு அந்த புரிதலோட அவங்க பிரச்சனை இல்லாமல் இருந்தா தான் ஒரு குடும்பம் வந்து கரெக்டா போகும். இல்ல என்னோட டியூட்டிஸ் நான் பார்க்க மாட்டேன், அவங்களோட டியூட்டிஸ் நான் பார்க்க மாட்டேன், மாறி மாறி ஏதாவது குழப்பிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா குழப்பலாட்டத்துல போய் தான் அந்த குடும்பம் முடியும். இப்ப இந்த விஷயத்துல இந்த பொண்ணை இவன் அளவுக்கு அதிகமா நம்பினது ஒரு தப்பு. இந்த பொண்ணோட கேரக்டரே புரியாம கல்யாணத்துக்குள்ள அக்செப்ட் ஆனது ஒண்ணு. 2வது, அந்த பொண்ணு இவனுக்கு வளவிரிக்காதவங்க கூட கண்டுபிடிக்க முடியாம தற்குறித்தனமாக செயல்பட்டது. ஒரு போய் சிக்கியிருக்கான். இதெல்லாம் நடக்குது. இப்ப அடுத்து என்னன்னா, அந்த சைடு, அந்த பொண்ணு சைடு வரும். அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கா, அவளுடைய தாட்டே நான் ஓப்பனா சொல்றேன் பாருங்க. அவளோட சின்ன பையனை வந்து அந்த இது ஒரு சைக்காலஜி இருக்கு, நம்ம சொன்னோம்னா ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. அந்த சைக்காலஜி என்னன்னா, அந்த பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் அந்த ஒரு சைக்காலஜி. புரியுதுங்களா? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க மேல டாமினன்ஸை செலுத்துறதுக்கு அது ஒரு ஈஸி வே. நம்மளை விட வயசு கம்மியா இருக்கிற பையனை வந்து நம்ம கல்யாணம் பண்ணோம்னா அவனை ஈஸியா நம்ம டாமினேட் பண்ணலாம். ஸோ அந்த டாமினேட்டிங் மைண்ட் செட் இருக்கிற பல பெண்கள் இந்த மாதிரி வயசு கம்மியா இருக்கக்கூடிய பசங்களை வந்து காதலிச்சு திருமணம் செய்வாங்க. இது வந்து ஒரு இயற்கை, இதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அதை பொருந்தாக்காமம்னு சொல்லி வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? வயசு கம்மியா இருக்கிறதுல பெண்கள் வந்து, அதாவது பெண்கள் வந்து ஆண்களோட வயது அதிகமாக இருந்தால் அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுதான் பொருந்தாக்காமம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது தொல்காப்பியத்திலே இருக்கு. அப்ப இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இது எப்படிப்பட்டவனை விரும்புது அப்படின்னா, தனக்கு சப்மிசிவா இருக்கிறவனை விரும்புது. ஆனா இந்த அம்மானால அவங்க அப்பாவை ஓவர்டேக் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அப்பா அவர் வந்து ஒரு ஆணாக இருந்திருக்கிறார். இவனால சர்பாஸ் பண்ணல, சம்பாதிக்குது, இண்டிவிஜுவலா இருக்கு. நீ எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? உன் பேச்சுக்கெல்லாம் நான் ஆட முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் தனியா போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த புள்ள என்னால போக முடியல. பொழைச்சிருப்பான். அப்படி அந்த புள்ள போக முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த புள்ளையோட அப்பா ஒரு சரியான ஆம்பளையா இருந்திருக்காப்ல. ஆனா அந்த புள்ளைய சுத்தி இருக்கக்கூடிய மத்தவங்க யாருமே அந்த மாதிரி நடந்துக்கல. அந்த 21 வயசுக்கு உட்பட்ட கள்ள காதலனும் அவனும். அதனாலதான் இப்ப அவனும் உள்ள சிக்கிறான், ராஜா குஷ்வாஹா. புரியுதுங்களா? இப்ப அவன் பிளான் பண்ணானா? இல்ல, அவனே சொல்லிட்டான், நான் எந்த பிளானுமே பண்ணல, இவதான் எல்லாத்தையும் பிளான் பண்ணான்னு. அவன் அதுக்கு தலையாட்டிட்டு இருந்திருக்கான். ஏன்னா அவன் தலையாட்டுற பொம்மை. இப்ப அவன் எப்படி சிக்கியிருக்கான் பாருங்க. இந்த அம்மா வந்து என்ன பிளான் பண்ணிருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனை கல்யாணம் பண்ண சொன்னே அந்த அடம் பிடிச்சா அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களாம். அவங்க வீட்டுல யாரும் அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவங்க அப்பாவுக்கு பயந்து இது என்ன பண்ணுது, அவங்க அப்பான்னு சொல்றத கல்யாணம் பண்ணிக்கிறதான். அவனை ஒரு விபத்துல அவன் இறந்துடுறதான். அப்ப டிவோர்ஸ் ஆயிரும்ல. அப்ப அவங்க அப்பா கில்ட் ஆயிரும்ல, நம்ம பொண்ணை வந்து இப்படி வாழாவட்டியா நம்ம விதவை ஆக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு வந்துடும். அந்த கில்ட்டை போக்குறதுக்கு வயசு கம்மியா இருக்க இவனை கொண்டு வந்து நிப்பாட்டினோம்னா, சரி யாருமே இல்லாம இந்த பையன் தான் காதலிக்கிறேங்கிறான், ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், சரி கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு ஒரு மைண்ட் செட்ல வந்துடும். இந்த ஒரு மைண்ட் செட் அந்த அம்மாவுக்கு, அதனால பிளான் பண்ணுது. அப்ப அது யாரை கன்வின்ஸ் பண்றதுக்கு இந்த கொலையை நடந்திருக்குன்னு தெரியுதா? அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒருத்தன் பலிகடா. அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க அப்பாவை அவனால ஓவர்டேக் பண்ண முடியல. அவங்க அப்பாவோட மைண்ட் செட்லயே மித்த ஆம்பளைகள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு யாரையும் ஓவர்டேக் பண்ணணுங்கிற எண்ணமே வந்திருக்காது. இப்படிலாம் வந்து மேனிபுலேட் பண்ணணுங்கிற அந்த தாட்டே வந்திருக்காது. இதுதான் விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேரு அவங்க குடும்பத்தை மேனேஜ் பண்றதுல பெரிய குழப்பத்துக்குள்ள போறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணுக்கான தன்மையிலிருந்து அவங்க நடந்துக்கிறது இல்ல, பெண்களும் பெண்ணுக்கான தன்மையிலிருந்து அவங்க நடந்துக்கிறது இல்ல. பெண் என்பவள் குடும்பத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவள். ஆனா பெண்களுக்கு இந்த ஃபெமினிசம்ங்கிற கோட்பாடு அதை சொல்லிக் கொடுக்குதா? குடும்பத்தை வந்து எதிரியா காட்டுது ஃபெமினிசம். நீ ஒன்னும் அடிமை இல்லை, குடும்ப கட்டமைப்பையே எதிரியா காட்டுது. எப்படி இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு பெண் யோசிச்சா
அது ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட்னு தெரிஞ்சிடும். ஆனா அதை யோசிக்கிறது அவங்களுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவங்க பெண்களுக்கே உண்டான அந்த ஃபர்ஸ்ட்ங்கிற அந்த ப்ரையாரிட்டைஸ் அதாவது வந்து அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. பரிணாமம் அப்படிதான். நேச்சுரலி தேர் லைக் தட். பரிணாமம் அப்படிதான். நம்ம தான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுன்றீங்க. பரிணாமம் அப்படிதான் நம்மளை உருவாக்கிட்டு சிந்திக்க வச்சிருக்கு. பெண்கள் வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, பெண்கள் தான் இனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. மனித இனத்துக்கு பெண்கள் ரொம்ப முக்கியம். அவங்க வயித்துல நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குகை வருது, அந்த குகையில வாழ்ந்துட்டு இருக்க மனிதன் டக்குன்னு ஒரு சிங்கமும் புலியும் வரும் பொழுது பெண்கள்னாலையும் சண்டை போட முடியும். பெண்கள் வீக் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, அவங்களாலையும் சண்டை போட முடியும். அவங்களும் ஒரு ஈட்டி கடப்பரெல்லாம் எடுத்துட்டு போலாம். ஆனா பெண்கள் வரமாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளை பாதுகாத்திருக்கு என்ன அப்படின்னு தான் சொல்லணும். இது இயற்கையிலேயே இது நடக்குது. இயற்கையில மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, பல உயிரினங்களுக்கு இது நடக்குது. ரீசன் என்ன, ஒரு பெண் கட் ஆயிட்டா அப்படின்னா ஒரு பெரிய பாப்புலேஷன் கட் ஆகும். ஒரு ஆண் கட் ஆயிட்டானா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆணால முடியும். பெண் கட் ஆயிட்டா அந்த இடத்துல பாப்புலேஷன் குறைஞ்சிரும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப பெண்ணுடைய உயிர் வந்து எல்லா உயிரினங்கள்லயும் பெண் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் அடுத்த கட்டத்துக்கு போறதா இருக்கும். இயற்கையிலேயே ஆண்களுடைய உயிர் என்பது மயிரளவாகத்தான் கருதப்படுகிறது, துச்சமாகத்தான் கருதப்படுகிறது. இது இயற்கை பினாமினன். இயற்கை, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இயற்கையே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் மனிதர்கள்ல போருக்கு ஆண்கள், மனிதர்கள் மட்டும் இல்ல, நீங்க குரங்கு இனங்கள்லயும் சரி, இன்னும் வெவ்வேறு உயிரினங்களையும் சரி, ஆண்கள் தான் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுறாங்க. ஸோ இது வந்து இயற்கையுடைய ஒரு பேசிக்கான ஒரு லான்னு வச்சுக்கோங்களேன். ஆண் ஒருத்தன் இருந்தாலும் கூட பாப்புலேஷனை அவனால மெயின்டைன் பண்ண முடியும், அந்த இனம் வந்து சர்வைவ் ஆகும். ஆனா பெண்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இனம் என்பது அடுத்த கட்டத்துக்கு நகராது. இதனாலதான் ஒரு இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவன் பெண்களையே அதிகமா கொலை செய்வான். புரியுதா? ஏன் தமிழீழத்துல பெண்களை அதிகமாக குறி வச்சு தாக்குனாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். ஆண்களோட பெண்களை வந்து அழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இனம் வந்து தலைக்காது. ஸோ இந்த வேலையெல்லாம் அவங்க வந்து தொடர்ச்சியா பண்ணுவானுங்க. இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் வைங்களேன். அப்ப பெண்கள் இந்த விஷயத்த வந்து அவங்க எப்பவுமே தங்களை ப்ரையாரிட்டைஸ் ஃபர்ஸ்ட் பண்றதுங்கிறது அவங்க மைண்ட் செட்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆண் வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடுக்கணும். அதுக்காக பெண்கள் செல்ஃபிஷ்னு சொல்ல வரல, இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ப்ரையாரிட்டைஸ் பண்றதுங்கிறது வேற, செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது வேற. பெண்களுடைய வட்டம் என்பது குடும்ப வட்டம், ஆண்களோட வட்டம் குடும்பத்துக்குள்ள இருக்காது. அது 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 ஒரு மாதிரி ஒரு குளோபலா இருக்குன்னு வைங்களேன். அந்த டைம்ல அந்த டெசிஷன் மேக்கிங்கிறது அது கொஞ்சம் நம்மை மையப்படுத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். நம்மளை மையப்படுத்திக்கிட்டு யோசிக்க மாட்டோம். நமக்கு எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஓவராலா இது பெஸ்ட்னு தான் யோசிப்போம். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளுங்க, ஒரு பொண்ணு பயங்கர அழகா இருக்கு, ஒரு பொண்ணு உங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. உங்க மைண்ட் எப்படி எதை நோக்கி நகரும்? அட்ராக்ஷனுக்கு அந்த அட்ராக்டிவான பொண்ணு தான் தோணும். எனக்கு லாங் டேர்முக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு செட் ஆகுறதாங்க ஆப்வியஸ்லி. அப்ப உங்களோட தாட் எதை நோக்கி நகருது? உங்களுக்கு ஃபியூச்சரை நோக்கி நகருது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொண்ணு, பட் ஆனா குடும்பத்துக்கு அந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு நீங்க மைண்ட் நல்லா தெளிவா தெரியுதுங்கிற பட்சத்துல 99% ஆண்கள் குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணை நோக்கி தான் நகருவாங்க. என் லைஃப் தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நோக்கி போக மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தாட் வந்து எல்லாரையும் நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். எல்லாரையும் நம்ம பாத்துக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தன்னுடைய இதுல யாரை கல்யாணம் பண்ணா தான் லைஃப் நல்லா இருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. கராசு போட்டு பார்த்து முடிவு பண்ணி அந்த இடத்துல அப்பாவா காதலனான்னு வந்துச்சுன்னா காதலனை தேர்ந்தெடுப்பாங்க. அவன் சரியான அந்த இடத்துல அப்பாவா காதலனா எந்த இடத்துல அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல காதலனும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்கள் வந்து நம்ம ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு என்ன அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுப்பான். புரியுதுங்களா நான் சொல்றது? இவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க வரேன், இந்த விஷயத்துக்கு வரேன். ஸோ இது பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்கள் ஆண்களாகவும் பெண்கள் பெண்களாகவும் இல்லாம இந்த சமூகம் என்பது இன்னைக்கு தரிகட்டு போய் கொண்டிருக்கிறது. அதோடைய நிலைதான் இந்த அம்மா வந்து அவங்க அப்பாவை வந்து ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஆண்மையை வளர்த்துக்கல, ஆனா ஆண்மையை அது வளர்த்துக்குச்சு. ஒரு பெண் ஆண்மை சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு தவறான ஐடியாலஜிஸை மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு, ஆனா அவங்க அப்பா கிட்ட அதனால ஒரு ரியாலிட்டியில ஜெயிக்க முடியல. உண்மையாவே அந்த சிந்தனையில இருந்து போயிருந்துச்சுன்னா கூட யாருமே இங்க பாதிப்பாயிருக்க மாட்டான். அந்த பொண்ணும் சேர்த்துதான். அன்னைக்கு வந்து எங்க பேசணுமோ அங்க பேசுறதுக்கு துணிவு இல்லைன்னா பொத்திக்கிட்டு தான் இருக்கணும்.
அவங்க அப்பா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணில, அந்த இதான் அவன் வாழ்க்கைன்னு நீ வாழ்ந்துட்டு போயிருக்கணும். அப்படி அந்த பிள்ளை வாழ்ந்துட்டு போயிருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை சரியா தான் இருந்திருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அந்த வாழ்க்கையில. இன்னொரு விஷயம் சொல்லணும், நிறைய அந்த ரீல்ஸ் பாக்குறேன், அந்த மணமேடையில வந்து அந்த பொண்ணு வந்து மூஞ்ச திருப்பிட்டு போறது, அந்த பையன் தாலி கட்ட வரான், அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரோ ஆகும் ப்ரோ. நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு விஷயத்த பண்ணணும். டக்குன்னு தாலி எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு கிளம்பணும். இவன் இதை எவனுமே பண்ண மாட்டேங்கிறான். ஏன்டா எல்லாம் சிம்பிளா இருக்கீங்க? அவதான் திரும்புறாள்ல, திரும்ப தாலி எடுத்து மூஞ்சில டப்புன்னு அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே? இல்ல என் கேள்வி என்னன்னு நீ ஏற்கனவே சொல்லியிருக்கனால அவனை ஏன் அது வரைக்கும் கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்துற, இல்ல இந்த மாதிரி கொலை பண்ற? இந்த இடத்துலதான் நான் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி பசங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனா இருந்திருக்க மாட்டான். பையனா இந்த சென்ஸ் ஒரு பையன் மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்க மாட்டான். அந்த பையனா இருந்திருந்தானா அவளை வழுக்க டைம் பண்றது அவனுக்கு தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாத்துக்கலாம் அப்படின்னு நிக்கிறது போய் சரி ஏதாவது நிப்பாட்டிட்டாங்க, கொண்டு வந்து மேக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, இனிமே என்ன நடக்க போகுதுன்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அது இப்படி பண்ணிட்டு இருக்கு, தட்டுறதுக்கு அப்படியே தாலியை பிடிச்சி நின்றுட்டு இருப்பான். நிறைய பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிடிக்கலையேன்னு சொல்ல கத்துக்கோ. அதை வந்து எல்லா பக்கமும் சொல்ல கத்துக்கோ. எங்க அப்பா இது பண்ணு அவமானப்பட்டுருவாங்க, இது அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா பண்ணிக்க முடியாது. இவன் எனக்கு ஒத்துவர மாட்டான், நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவன் என்னோட வயசுக்கு சின்ன பையன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இதுக்கு ஓகேனா ஒத்துக்கோங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் நம்ம சாதி கிடையாது, நம்ம குலம் கிடையாது, நம்ம இனம் கிடையாது, நான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொன்னா, அப்போ என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வாவலியில, அது யாரும் பிரச்சனை வராது. நீ கிளம்பி நீ வாட்டு வந்துரு. அதுவும் வரதில்லை. இங்க எல்லாம் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி, அப்ப கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பண்ணி முழுசா கன்வின்ஸ் ஆயிரு, சரி ஓகே மறந்துடு, அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிக்கோ. இது எதுவுமே இல்லாம இப்ப எனக்கு என்னன்னா, இந்த கொஞ்சம் அப்பாவியா வளர்ந்து ஒழுங்கா இல்லாம இருந்த இவன் வந்து இப்ப அவன் லைஃபே அவன் செத்துட்டான். இந்த புள்ள அதுவும் தன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்குச்சு, அதுவும் கடைசி வரைக்கும் வெளியே வராது, ஆயுள் தண்டனை கைதி தான், அவ்வளவுதான். இப்ப கூட போயிட்டு சிம்படிச்சுட்டு சுத்திட்டு இருந்தான்ல இந்த குட்டிக்கு பையன், இவனும் வந்து பாத்தீங்கன்னா 22 வயசு தான் அவனுக்கு ஆகுது, அவனும் லைஃப் காலி. அவனுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷம் ஜெயில இருப்பான். அவன் டைரக்டா மர்டர் பண்ணல, பட் மர்டர்ல கன்ஸ்பைரசில அவன் உள்ள இருக்கான். உண்மையை வெளில சொல்லாம இருந்திருக்கான். அந்த மாதிரி நிறைய அவனுக்கு அந்த பிளான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லினா, சோ அந்த ஒன்னா நடிக்கிறானே அவனும் அவங்க அப்பா கூட எல்லாம் போயிட்டு அந்த சாவுல அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டெத்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் தானே கல்யாணம் பண்ணிக்க போறான். அவன் அந்த ஐடியால அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம், இந்த சாதி அந்த இனம் இதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறது அவங்க தனிப்பட்ட குடும்பம் சார்ந்த விஷயம். அதில் நம்ம யாரும் மதம் இதெல்லாம். ஆனா உங்களுடைய குழந்தைகளுக்கு அதுல உண்மையிலேயே விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு கன்வின்ஸ் பண்ணாதுங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, டைம் கொடுங்க. ஒன்னா அதுவே புட்டுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல அது ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னா அவன் லைஃப் அவன் பாத்துக்கணும். பொண்ணும் சரி பையனும் சரி அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிட்டு விட்டுருங்க. போட்டு நெருக்கடி கொடுத்து அவங்க கடைசியில அவங்க இதையும் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அதோட முடிச்சு விட்டுருங்க. சொல்றீங்க இதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்றீங்க, அது இல்ல அவங்களுக்கு அதுதான் அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த முடிவுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பட்டு உணர்வான். சில பேர் பட்டு உணர்வாங்க, அப்படி நினைச்சிட்டு விட்டுருங்க. ஆனா இங்க நம்ம ஆட்கள் என்ன பண்றோம், ஐயோ அது எப்படி இது எப்படி நாங்க விடவே மாட்டோம், இதுலதான் கல்யாணம் பண்ணோம், நீ இது ஒத்து வராதாங்க, இது இங்கே ஒத்து வராது, நீ இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் பண்ணி அவங்கள வந்து யோசிக்க விடாம அதுக்கு உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணுதுங்க. இன்னொன்னு, தயவு செஞ்சு முட்டாள்தனமா இருக்கக்கூடாது பசங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம். ஒரு பையன் ஒருத்தி ஜூஸ் கொடுத்தா குடிச்சு இதாயிட்டான். அது எப்படி ஆசிட கலந்தா, ஆசிட் எப்படி வாயில எரியாம எப்படி வயிற்றுக்குள்ள போச்சு என்னன்னு நமக்கு தெரியல. பொண்ணு மூஞ்ச பார்த்துட்டே குடிச்சிருக்கான், என்னன்னு உண்மையே புரியல. ஆனா அவன் குடிச்சு இறந்துட்டான் கேரளால. ஆனா அது வந்து ரொம்ப அப்நார்மல். அவ வேணும்னே வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கா, புரியுதுங்களா? ஸோ அது ரொம்ப அப்நார்மல். அது மாதிரி நடக்கும்போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணை நம்பி போறது, இந்த மாதிரி டூருக்கு தனியா போறது வர்றதுலாம் எப்பவுமே ரிஸ்க், எல்லாருக்குமே ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க்கை யாரும் தேவையில்லாம எடுத்துட்டு இருக்காதீங்க. டூர் வெளியில போறீங்களா, ஒரு ப்ராப்பரான ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சியில பாருங்க, அந்த டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமா போங்க, அவங்க வந்து எல்லாம் பண்ணிக்குவாங்கிற மாதிரி ரெப்யூட்டபிளான ஒரு நம்ம பிளான் பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நீங்க எல்லாம் ஃபுல்லா எல்லா டேட்டாஸும் கரெக்டா இருக்கு, இங்க போறோம், இன்னைக்கு இங்க தங்குறோம், இன்னைக்கு இங்க முடிக்கணும், இந்த டைமுக்கு கிளம்புறோம், இதெல்லாம் கரெக்டா இருந்தா போங்க வாங்க. சும்மா அடுத்த நம்பிட்டுலாம் போகாதீங்க. சும்மா தாய்லாந்துக்கு ஏதோ கூப்பிடுறாங்க போயிடாதீங்க. இவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப
கரெக்டா போகும் உங்க ஃபேமிலி. அதே போல குடும்பத்துல ஒரு சின்ன முரண் இருந்தாலும் தயவு செஞ்சு பேசி தெரிஞ்சுக்கோங்க, என்ன பிரச்சனை ஏதுங்கிறத பேச கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதையும் மீறி மறைச்சு இது பண்ணி போறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதுல இருந்து நீ உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாமே உனக்கு தெரியணும். ஆனா இது எதையுமே கவனிக்காம ஏனோ தானோன்னு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த ராஜா ரகுவம்சிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் நமக்கும் நடக்க வாய்ப்புகள் அதிகம். இது ரெண்டாவது, இது ஒரு புது கேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு, நிறைய ஒரு ஃபேமஸான கேஸ் ஒன்று நடந்துச்சு. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் இருக்கும் அந்த கேஸ் நடந்து. அந்த 10 வருஷம் அதுக்கு முன்னாடி நடந்த கேஸ்ல இதே மாதிரி கணவரை கூட்டிட்டு போகும்போது இதே கள்ளக்காதல் கான்செப்ட் தான். இதே போல பெண் தான் கள்ளக்காதலில் வர சொல்லிட்டு ஆளுகளை வச்சு கணவனை கொண்டு போட்டு கணவன் வந்து காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு இதே நாடகம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அது ஒரு பெரிய அப்பவும் பெரிய சர்ச்சையாச்சு. இன்னைக்கு நார்த்ல இது ஒரு பெரிய சர்ச்சை. ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு எல்லாம் பண்ணிட்டு அது கொஞ்சம் கிராண்டான வெட்டிங்கு கூட அவ்வளோலாம் பண்ணிட்டு, அதுவும் ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் அவன். இப்படி போய் சாருன்னு அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால எல்லாரும் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க கிட்ட சொல்றது என்னன்னா, ஒண்ணு, கல்யாணத்துக்கு இன்னைக்கு பல பேர் ஒத்துக்கிறது எதை வச்சு ஒத்துக்கிற? உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சா ஒத்துக்கோ, அந்த பொண்ணு வசதியா இருக்குன்னு சொல்லி ஒத்துக்காத, அழகா இருக்குன்னு ஒத்துக்காத. உனக்கு அந்த பொண்ணை உண்மையாவே பிடிச்ச அழகு, உனக்கு பிடிக்கணும் அந்த பொண்ணு. ரெண்டாவது, பொண்ணோட அழகை வச்சு மட்டும் ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணாத, ஓகேவா? ஏன்னா அழகு வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து மூஞ்சிய கழுவுனாவே போயிடும். அதனால வந்து அதெல்லாம் யோசிக்காத. அழகா கண்ணுக்கு தெரியுது அதனால நம்ம லவ் பண்றோம், தப்பான ஒரு டெசிஷன். அந்த பொண்ணோட கேரக்டர் உனக்கு ஒத்து வருமா, உங்க ஃபேமிலிக்கு ஒத்து வருமா, நாளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனா அது உனக்கு கரெக்டா இருக்குமான்னு நீ யோசி. சில பேர்லாம் என்ன பண்றாங்க, அல்ட்ரா மாடர்னா இருக்கு, எல்லா பசங்களும் சைட் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நினைச்சிட்டு என்ன பண்ணுவா, எல்லாரும் சைட் அடிக்கிற பிள்ளைய எப்படியாவது கரெக்ட் பண்றது, கஷ்டப்பட்டு மூச்சு தண்ணி இது பண்ணி அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் சைட் அடிப்பானுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு இதுதான் என் ஒய்ஃப்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெருமை இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துல இருந்துச்சுன்னா உனக்கு நீ அதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு, தயவு செஞ்சு இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 10 இருந்துச்சு 15 இருந்துச்சுன்னு சொல்ற பிள்ளை எல்லாம் போகாது. பையனுக்கு அப்போ எல்லாருக்கும் தாங்க சொல்றேன், பொண்ணுங்களுக்குன்னு சேர்த்தான்னு சொல்றேன். யாருக்கு இந்த மாதிரி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, சில பேர்லாம் என்ன சொல்றேன், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தா அவர் பக்குவமா இருப்பாரு, அதெல்லாம் ஒரு மயிரா இருக்க மாட்டான். அதான் சிம்பிளா சொல்றேன், இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. காதல்ங்கிறது இயற்கை தான், அதுல யாரும் தடுக்கல. அதெல்லாம் ஒன் சைடா இருந்திருக்கும், அதுக்கு ட்ரை பண்ணிருப்பான், அது வேணான்னு சொல்லிருப்பான். பட் ஆனா டபுள் சைட் ரிலேஷன்ஷிப்பா ஒரு இது ரிலேஷன்ஷிப்ல போயிருக்கு, அதை விட்டுட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு அவன் வரான் அப்படின்னா, இல்ல வராங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் எதனால கட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்களெல்லாம் வந்து இப்படிலாம் சொல்றவங்க அப்படின்னா ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது என்ன ரீசனுக்காக அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆச்சுன்னா அப்புறம் நீங்க அப்ரோச் பண்றது வேற. ஆனா அதெல்லாம் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு ரெட் ஃபிளாக். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்ன மைண்ட் செட்ல இருக்குன்னு தெரியல. இன்னொன்னு, பணம், பதவி, பாப்புலாரிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரியான ஒரு இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்க மேரேஜ் ப்ரப்போசலா இருந்தாலும் சரி, லவ் ப்ரப்போசலா இருந்தாலும் சரி, அது குப்பத்தனமா தான் போய் முடியும். புரியுதுங்களா? உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும், இவங்க நமக்கானவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அந்த இன்ஸ்டிங்க்ட் இருந்தா மட்டும் ஒரு பொண்ணை காதலிங்க, ஒரு பையனை காதலிங்க, இல்ல கல்யாணம் பண்ணுங்க. இது இல்ல, இவன் நல்ல வசதி, இவரை கல்யாணம் பண்ணா நம்ம லைஃப், நானும் டாக்டர் இவரும் டாக்டர், நம்ம 2 பேரும் டாக்டர் வந்து ஊருக்குலாம் மருத்துவம் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஒத்தே வராது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் நிறைய பேர் போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து எந்த ஒரு ஒப்பீனியனும் இருக்காது. அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, எந்த பொண்ணா இருந்தானே அந்த பொண்ணை நம்ம காதலிக்க, என்ன மாதிரி பொண்ணு வேணும், பொண்ணு வேணும், அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அவங்களுக்கு. என்னன்னா முன் அனுபவம் பின் எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து நம்ம உண்மையா பாத்துக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிற பசங்களும் உண்டு. அதே போல நமக்கு இவர் தான் ஹஸ்பண்ட் இருக்கு, ஸோ இவரை நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களும் உண்டு. இந்த கேட்டகரி பிரச்சனை கிடையாது. இந்த கேட்டகரியில தான் ஒரு காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கேட்டகரி இப்படி இல்ல. பெண்கள்கிட்ட போய் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேளுங்க, ஹெலிகாப்டர் அப்படி இப்படின்னு போவோம். ஆண்கள்கிட்ட போய் கேளுங்க, பொண்ணு வேணும். அப்படிலாம் இல்லைங்க, ஆண்களும் நல்ல பொண்ணு இருந்தாங்க இது பண்றாங்க. இங்க பாருங்க, ஆண்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதை இங்க பெருசா சொல்லிக்க மாட்டாங்க. அழகா அட்ராக்டிவா இருக்கணும். அட்ராக்டிவ்னா என்னன்னு கேளுங்க, எனக்கு பிடிச்சிருக்கணும். அது அதாங்க அட்ராக்ஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரைய வச்சிருப்பான், மாறும்ல. சரியா?
அது கூட வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன். கல்யாணத்துக்குன்னு வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற, காதலுக்குன்னு வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற. இவங்க இப்படிலாம் ஒரு ரெண்டு தரமான எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி இருந்தாலும் மாத்திக்கும். நீ இப்படி நீ வச்சுட்டு மனசுல வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீ கல்யாணத்துக்கு வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன் நீ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன் வேற, அது அப்படியே உல்டாவா போயிடும். அப்புறம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல எவனாவது பெட்டுக்குள்ள இருந்து எந்திரிப்பான். படத்துல வேற கவுண்டர் பண்ணி மாதிரி அதை மண்டையில ஏத்திக்கோ. சோ இந்த மாதிரி கிறுக்குத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காத. காதலிக்கிறியா, கல்யாணம் பண்ணனா காதலி, இல்லைன்னா பண்ண காதலிக்காது. இந்த சும்மா அந்த இப்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப் என்னது சிச்சுவேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு பெருசா தெரியாது, டேபிள் என்னென்னமோ சொல்றீங்க, சும்மா நைட்டா அடிச்சு விடுறேன் அப்படி சொல்லல, இதெல்லாம் தெரியல எனக்கு. இதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கலாச்சார சீரழிவுன்னு சொல்றதை விட மனித குல சீரழிவு. இது கலாச்சாரம்லாம் கிடையாது, மனித குல சீரழிவு. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் அலையறாங்க. அன்னைக்கு நான் பாக்குறேங்க, பெங்களூர்ல யாராவது சீட் பண்ணாம இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு அது பண்ற மாதிரி பெங்களூர்ல பிள்ளைகள்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்க யார பாத்தீங்கன்னாலும் அது வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு ஆனா எந்த விதமான தகுதியும் இல்லாத பெண்கள். நான் ஓப்பனா சொல்றேன், டெய்லர் இல்லாத ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் உடம்பு ஃபுல்லா அசிங்கமா காமிச்சுக்கிட்டு, நான் என்ன கேக்குறேன்னா, தன்னோட உடம்பு மீது எந்த வித கவலையும் இல்லாம இது வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து போட்டு சுத்தக்கூடிய பெண்கள் எல்லாம் தயவு செஞ்சு ஆண்கள் நம்பாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நம்பாத. நாங்க வந்து அது எங்களுக்கு ஃப்ரீடம், எனக்கு அதுதான் கன்வீனியன்ட்டா இருக்குலாம் ஒரு மயிரும் கிடையாது. கன்வீனியன்ட்டா இருக்கு, அப்புறம் கேமரா இந்த பக்கம் வந்து இப்படி மறைக்கிறது, அந்த பக்கம் இப்படி மறைக்கிறது, ஆக்டர் பின்னாடி போய் ஒளியுறது, இதெல்லாம் எதுக்கு? கன்வீனியன்ட்டா தான் நம்ம இருக்கு, அதுக்கு தானே போட்டு வந்திருக்க. அப்ப அது கன்வீனியன்ஸ்க்காக போறது கிடையாது. அடுத்தவன் நம்மள இதனால உடம்ப காமிச்சா பாப்பான், அப்படி பாக்குறதுல ஏதாவது ஒரு இழிச்சுவாப்பைய, பணக்கார இழிச்சுவாப்பைய வந்து பாப்பான், அவனை நம்ம செலக்ட் பண்ணி கூட கூட்டிட்டு போலாம், மேகாலயாவுக்கு போலாம். அந்த மாதிரி பெண்களை தயவு செஞ்சு வெறுக்க கத்துக்கொள்ளுங்கள். வெறுக்கணும். அந்த பெண்களை எல்லாம் நீங்க பாக்குறதுங்கிறது கடந்து வெறுக்கணும். ஆனா நீங்க வெறுக்கிறீங்களா? எத்தனை ஆண்கள் வெறுக்கிறீங்க? அதெல்லாம் எந்தெந்த பெண்ணெல்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அந்த பெண்களை தான் போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்க ப்ரோ, எல்லாம் ஃபாலோ பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பிள்ளைய வந்து எப்படியா கரெக்ட் பண்றது, எப்படியாவது எதுவுமே ஒத்து வராது. அங்க நீ அந்த பொண்ணை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, பணம் தான் எல்லாம் பண்ணும். ஜஸ்ட் யுவர் டர்ன். பண மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பெண்கள் இன்னைக்கு நிறைய அதிகரிச்சுட்டு வராங்க சமூகத்துல. இந்த மாதிரி இருக்க பெண்கள் வந்து அவங்க சம்பாரிச்சு அவங்க என்னமோ செலவு பண்ணிக்கிட்டோம். ஆனா உன்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, அது நடக்குது. இதுக்கெல்லாம் நீ அலோவ் பண்ணக்கூடாது. அன்னைக்கெல்லாம் பாக்குறேங்க, நீங்க எவ்வளவு அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் என்னன்னா, அது நார்த் இந்தியாவில தான் கேட்கறாங்க. கீழே ஒரு லுங்கி மாதிரி ஒன்று கட்டியிருக்குங்க, ஒரு கோல்டு கலர் லுங்கி. அது அந்த லுங்கியும் பாதி பொழந்துருக்கு, உள்ள தொடையெல்லாம் ஃபுல்லா தெரியுது, அதுக்குள்ள ஒரு ஜட்டி போட்டிருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு அவ்வளவு பெருசுக்கு தெரியுது, மேல ஒரு பிரா போட்டிருக்குது, அதுவும் கோல்டு கலர் பிரா. இது போக சைட்ல வந்து ஒரு ஏதோ ஒரு பேக் தொங்கிட்டு இருக்கு. இதுல இந்த புள்ள வந்து இன்னொரு புள்ள தான், அது வந்து கேக்குது உங்க காஸ்டியூமோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. 5 லட்சங்குது. கீழ இருந்து எங்கேயோ பொறுக்கிட்டு வந்த கந்த துணி மாதிரி இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. அதுல வேற அது ஒவ்வொன்னா சொல்லுது. இந்த ஒவ்வொரு டாப் வந்து அது டாப்பே கிடையாது, அது பிரா, உள்ளாடை வெளியில போட்டு ஒரு சுத்தம் பண்ணாடை. இது அதை வந்து என் டாப் வந்து இங்க நான் வாங்கினேன், இது உள்ள ரேட்டு, என்னோட என்ன சொல்ல அந்த பொன்னாடை வந்து நான் எங்க வாங்கினேன், அதுக்கப்புறம் இந்த இதுதான் எங்ககிட்ட இருக்குல்லையே காசுன்னு சொல்லி 3 லட்ச ரூபாய்க்கு ஹேண்ட் பேக் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அந்த பேக்குள்ளதான் எதுவுமே இருக்காது. 3 லட்ச ரூபாய்க்கு ஹேண்ட் பேக். இந்த மாதிரி இருக்க பெண்கள்லாம் அவங்க அந்த கோல்டு கலர் இது போறதுக்குள்ள ஒரு சிகப்பு கலர் துணியை வந்து உடம்பு ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன். ரெட் பிளாக் தான். பிறக்கும் போதே செங்கொடின்னு பேர் வச்சிடணும். ரெட் பிளாக், பூங்கொடி மாதிரி செங்கொடி அப்படின்றணும். அதுக்காக செங்கோடினா அதுக்கு இல்லை, செங்கோடிங்கிறதுக்கு ரீசன் இருக்கு வேற. ஆனா உண்மையிலேயே ஒரு ரெட் பிளாக் இது. இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பின்னாடி போயிடாத தயவு செஞ்சு. அழகா இருக்கு இந்த பொண்ணை கூட கூட்டு போகும்போது பரவாயில்லையே, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை வந்து எவனுமே அப்படி நினைக்க மாட்டான். இதுதான் விஷயம். இவன் எத்தனாவது தான் நினைப்பான். எவனுமே பரவாயில்லையே இவனுக்கு இவ்வளவு அழகான மனைவின்னு எவனுமே யோசிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் உன் மனைவினே அவன் யோசிக்க மாட்டான். புரியுதுங்களா சொல்றது? இதுதான் ஆண்களோட சைக்காலஜி. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. ஓப்பனா சொன்னோம்னா அந்த இவன் ஒருத்தன் அந்த ஒரு மொட்டையும் இருப்பான வெளிநாட்டுல, அந்த அவன் பொண்டாடி கூட நியூடா வந்து நின்றுட்டு போச்சுங்க. அவன மாதிரி இருக்காது, அவன மாதிரி இருக்காது, அந்த கேனி வெஸ்ட் பால் மாதிரி இருக்காது. அதான பண்ணிருக்கான், அதான பண்ணிருக்கான். அவன் சிம்புக்கான உருவம். அவன்லாம் எது செஞ்சாலும் அவன் எல்லாம் எதுவும் கேட்கறதுக்கு இல்ல. இந்த இடத்துக்கு போகாத, இப்படி போனா இப்படிதான், என் கூட வெளியில வரீங்களா, ட்ரெஸ்ஸிங் இப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கணும். அதை சொல்றதுக்கு உனக்கு முடியல, அதை சொன்னா உங்க ஒய்ஃப் அதை ஏற்கல அப்படின்னா
அந்த பொண்ணு உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணலாம் எடுத்தோம், அதை மண்டையில் ஏற்றிக்கும். ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நீ ஒரு குடும்ப தலைவனா உன்னால, அதனாலதான் குடும்ப தலைவன். ரெஸ்பெக்ட் உனக்கு கொடுக்கப்படணும். அங்க ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா உன்னால குடும்பத்தை நடத்த முடியாது. உங்க அப்பாவை போய் பாரு, உங்க அப்பாவுக்கு உங்க ஃபேமிலியில ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க. உங்க அப்பாவுக்கு உங்க ஃபேமிலியில ரெஸ்பெக்ட் இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு உங்க ஃபேமிலியில ஒரு மயிறு இல்லைன்னு அர்த்தம். உங்க அப்பா குடிகாரனா இருப்பான். ரெஸ்பெக்ட் இல்லாம ஒரு ஆள் இருக்கான், எங்க அப்பாவுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா உங்க அப்பா குடிகாரனா இருப்பான், இல்லைன்னா சம்பாதிக்க தெரியாதவனா இருப்பான். இது 2 கேட்டகரியில வருவான் உங்க அப்பா. இவ்வளவுதான் விஷயம். இது 2 இல்லை அப்படின்னா உங்க அப்பா வந்து உன்னை படிக்க வச்சாரு, உங்க குடும்பத்தை படிக்க வச்சாரு, உங்க அம்மாவை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் எவ்வளவு ஏழை எளியவரா இருந்தாலும் உங்க குடும்பத்துல அவரை மதிப்பாங்க. அந்த இடத்துக்கு நீ வா. அப்படி வரல அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், உன்னால குடும்பத்தை நடத்த முடியாது. குடும்பம் உடஞ்சிரும். குடும்பத்தை நீ உங்க அப்பா அம்மா கட்டி காப்பாத்தின மாதிரிலாம் உன்னால காப்பாற்றி கொண்டு போக முடியாது. இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் ரேட் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரிதல் இன்மை. பெண்களுக்கும் இந்த புரிதல் இல்லை, ஆண்களுக்கும் இந்த புரிதல் இல்லை. குழந்தை பெற்கிறாங்க, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பிரிஞ்சிடறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனுங்கிறத ஒன்று இல்லாமல் போகுது. இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் பெரும்பான்மை ஆயிடுச்சு. நம்ம நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் தக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த அரேஞ்ச் மேரேஜுங்கிற ஒரு விஷயம் இருந்தனால. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த ஃபேமிலி வந்து அப்படியே கைட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு போன ஜென்ரேஷன் வரைக்கும். ஆனா இந்த ஜென்ரேஷன் வந்து எக்ஸ்போசர் வேற, ஆட்டோமேட்டிக்கா டவுன்ஃபால். இன்னைக்கு அந்த டவுன்ஃபால்ல தான் பல கொலைகள் நடக்குது, பல டிவோர்ஸ் நடக்குது, பல இல்லீகல் அஃபேர்ஸ் நடக்குது, பல எச்சத்தனமான ரிலேஷன்ஷிப் பரிணாமம் அடையுது. சில முட்டா கிறுக்கனுங்க கேரளாவில் இருக்க சில லூசு பயல்கள்லாம் வேற மாதிரி மாறிட்டு இருக்காங்க, வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் சொன்னது போல ஆண்கள் ஆண்களாக இல்லை, பெண்கள் பெண்களாக இல்லை. இது 2ல தெளிவா வச்சுக்கோங்கிறதான் சொல்றேன். இதை எங்க கத்துக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சங்க இலக்கியங்களில் புரட்டிப்பார். ஆண்களை பற்றி என்ன சொல்றாங்க, பெண்களை பற்றி என்ன சொல்றாங்க, அது உங்களுக்கு ஒரு 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 கிராஜுவலான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும், ரியாலிட்டிக்கு சொல்லிடும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி பேசுறது ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னா பெண்ணியம் அப்படிங்கிறது பெண்ணாதிக்க சிந்தனை தானே? கரெக்டா? இப்ப நாங்க ஆண்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பேசுறது, யாருக்கும் தலைவணங்க கூடாது, யாரையும் இது பண்ணக்கூடாது, நீ உன்னை லீடரா வச்சுக்கணும், உன்னை மெயின்டைன் பண்ணிக்கணும், உன்னை சுத்தி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நீ பேசுறது ஆணாதிக்கம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஆணுக்கு பதிலா பெண்ணுன்னு போட்டா அது மட்டும் பெண் ஆதிக்கமா மாறுறது இல்ல, மாறா என்னவா மாறுது, பெண்ணியம்னு மாறுது. இதுல இருக்கக்கூடிய சூழ்ச்சி புரியுதா உங்களுக்கு? இதுதான் இங்க பிரச்சனை. என்ன மாதிரி பேசுற ஆட்கள் ஆணாதிக்கவாதிகள்ங்கிறது. நான் இத்தனைக்கும் எங்க குடும்பத்துல எந்த பெண்கள்கிட்ட நான் ஆதிக்கமே செய்ய மாட்டேன். சாஃப்ட் ஸ்போக்கன் தான். நான் என் கூட பழகுறேன், கோவம் தான் கோவப்படுவேன், கோவம் தான் எகிருவேன். அந்த எகிரல் என்கிட்ட இருக்கும், ஏன்னா நான் ஒரு ஆண், அப்படிதான் இருப்பேன். ஆனா ஆண்னா கோவப்படக்கூடாது, ஆண்னா இப்படிதான் இருக்கணும், ஆண்னா வந்து அவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவனை நம்பாத. ஆண்களுக்கும் எமோஷன் இருக்கு. ஏங்க பெண்கள் எதை திட்டினாலும் அவங்க அழுவாங்க, அவங்க பாத்திரத்தை தூக்கி எறிவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆண்கள் மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாதா? ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடணும். வந்து ஆண் வந்து அவன் மாத்திரை சாப்பிட்டுக்கணும், இல்லை துப்பாக்கி சூசைட் பண்ணிக்கணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? ஆண்களுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குங்க, ஆண்களுக்கும் ஆங்கர் இருக்குங்க. அது எங்க வெளிப்படுத்துவான்? செவுத்துல குத்திக்கோன்றாங்க. ஆனா எதுவுமே ஆண்கள் வெளிப்படுத்தக்கூடாது. ஆண்கள் வந்து கோவமா பேசினா வெர்பல் அபியூஸ், வெர்பல் ஹாரஸ்மெண்ட் கேஸ். கோவத்துல எவனா தட்டிக்கிட்டி போட்டானா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து பெண்கள் பண்றது இல்லையா? கேஸ் ஆகுதா எங்கேயாவது? இந்தியாவில் ஆயிருக்கா இது வரைக்கும்? எப்படி இருக்குது இது? இந்த சட்டம் எப்படி இருக்குது? என் பெண்கள் அடிச்சு நீங்க பார்த்ததே இல்லையா? ஜானி டெப்பா இருந்தா வெளில தெரியும், சாதாரண ஆம்பளையோட கேஸ் எப்படி வெளில தெரியும்? அப்ப இவ்வளவுதான் விஷயம். பெண்களுக்கு வந்து சுதந்திரம்ங்கிற பேர்ல அளவுக்கு அதிகமா வந்து சட்டம் வந்து அவங்களை பாதுகாத்துக்கிட்டு அலையுது. என்னமோ ஆண்கள் வந்து என்னமோ அப்படியே ரொம்ப எல்லாம் அப்படின்னா அப்பா விட்டுருங்களா? அப்படியே நான் சொல்றேன்ல, ஆண்களுக்கு வந்து ஆண்கள்ங்க இறங்கிட முடியுமா, வீழ்த்திட முடியுமா, அப்படியே நாங்க இருந்துட்டு போறோம், அப்படியே நாங்க இருக்கிறோம், ஃபேமிலி எங்க கண்ட்ரோல்ல இருக்கோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது, அமைதியா சாந்தம் சொல்ல குட்டி ஜுஞ்சு புஜு புஜு இப்படி இருக்கணும். எங்கள்கிட்ட போய் பாராட்டுற அந்த பக்கம் வாடி வாசல் தாண்டி திமுறும் காலை போல, வாடி வாசல் தாண்டி வந்தனே கூட்டிட்டு போயிடுவோம் நீங்க பசுமாடு. இப்படிதாண்டா ஊரை கெடுக்குறீங்க நீங்க. வாடி வாசல் தாண்டி திமுறும் காலை போலவா மாசம், அப்படி என்ன பண்றது? எரிச்சல் பிடிச்சவங்க. இப்படியே பெண்களுக்கு உசுப்பேத்தி விடுறது, பெண்கள் அப்படியே இது காட்டுறது. இப்ப சினிமால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீரம்னா அப்படியே காட்டுறது. இந்தியாவில அதிகமா சோல்ஜர்ஸ் வந்து ஆண்கள் தான். இன்னும் நான் சொன்னா எரிச்சல் ஆயிருக்கு. ஆண்கள் ஆண்களா இருக்கிறோம், பெண்கள் பெண்களா இருக்கணும். நீ வந்து பெண்கள் வந்து ஆண்களாகலாம்,
அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் இங்க பிரச்சனை. அதான் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிலாசபி லொட்டு லொஸ்க்கு பெரியாரிசம், அதுக்கப்புறம் வானவில் சகோதரர்கள், இந்த மாதிரி எதையோ பண்ணி கடைசியில் ஆம்பளை ஃபுல்லா காலி பண்ணிடுறது. இப்ப சில பேர் இருக்காங்க, இவங்க இதுல இன்ஸ்பயர் ஆகி ஆண்களாவே இருக்கிறது இல்ல. இந்த மாசம் அந்த அவங்க மாசம் தான் சொல்றேன். ஜூன் பாருங்க இழுக்குது. இன்னும் வரமாட்டாங்க இந்த மாசம். இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரம்ப் ஆப்பர்ச்சு விட்டார்ல, ஃபண்ட் இல்ல, ஃபண்ட் எல்லாம் நிப்பாட்டி விட்டாரு. ஃபண்ட் இருந்துச்சுன்னா இவங்க கொடியை தூக்கிட்டு ஆடிட்டு இருந்திருப்பாங்க. ஃபண்ட் இல்லையே, காசு இல்லையே. காசு இல்லாம ஏன் வருவான்? எவனும் ஆர்கனைஸ் பண்ண மாட்டான். பாக்கலாம், ரொம்ப சின்ன அளவுல பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஒரு ஏழை வானவில், ஏழை எளிய வானவில் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு வச்சு வசூல் பண்ணிட்டு ஒரு வானவில், அதான் நடக்கும். இவங்களை புள்ள ஆக்கி என்ன ஆயிட்டாங்க பாத்தீங்களா? எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா ஆண்கள்? இதான் நடக்கும். இது நம்மன்னு இல்ல, மனித இனத்துக்கே எதிரானது. இது இன்னைக்குதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க நமக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இதை புரிஞ்சுக்கிட்டான். ஓகே போதும்டா, நீங்க ஃபெமினிசம் பேசுனது போதும், நீங்க பெண்ணியம் பேசுனது போதும். பெண்களே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சம்பாதிக்கல, என் ஹஸ்பண்டை நான் பாத்துக்க போறேன், அவ்வளவுதான். சம்பாதிக்கிறேன், நான் 2 பேரும் சம்பாதிக்கிறோம், 2 பேரும் குடும்பத்தை சேர்ந்து பாத்துக்கணும், இவ்வளவுதான். இதுதான் இருக்கணும். இல்ல நான் பெண்கள் மட்டும் சம்பாதிக்கிறேன், ஆண்கள் சம்பாதிக்கல அப்படின்னா ஆண்கள் பெண்களோட இடத்தை அடையணும். அடையறதுக்கு இவன் தயாரா? ஆக்சுவலா சைக்காலஜிக்கு இவனால பண்ண முடியாது. சில விஷயங்கள், பெண்கள் செய்யற விஷயங்கள்லாம் இவனால பண்ண முடியாது. இவனால குழந்தை ஒழுங்கா பாத்துக்க முடியாது, இவனுக்கு அந்த அட்டென்ஷன் கிடையாது. அதே போல ஆண்கள் செய்யற வேலைகளை பெண்கள் செய்ய முடியாது. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சு ஆண்கள் ஆண்களாக கண்டினியூ செய்யுங்க, பெண்கள் பெண்களாக இருங்க. ஆண்களும் பெண்களும் அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி ரோலை மாத்திக்காதீங்க. இந்த ரோலை நீங்க மாத்த இந்த மாதிரியான விபரீதங்கள் வரும். இன்னொன்னு, இந்த அரேஞ்ச் மேரேஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக, சாதிக்காக, மதத்துக்காகன்னு சொல்லி ஒரு அரேஞ்ச் மேரேஜை பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்க உங்களோட லிஸ்ட் ஆஃப் கிரைட்டீரியாஸ்ல இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு ஒத்து வருமான்னு பாருங்க. உங்களுக்கே பேசும்போது தெரியும் இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா ஆகாதான்ட்டு. அந்த பொண்ணு உருன்னு இருக்குது, ஒழுங்கா பேச மாட்டேங்குது, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை, வேண்டாம்னு சொல்லிட்டு போக கத்துக்கோங்க. அதை நிறைய பேர் செய்யறதுக்கு தவறுறதுக்கு காரணம் நல்ல குடும்ப சம்பந்தம், நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிறனாலாம் அது ஒத்துவராதுன்னு விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால அதை கண்டினியூ பண்றாங்க. பட் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ல கத்துக்கோங்க. அதை செய்ய வேண்டியது ஆண்களும் கல்யாண பெண்களும். கடைசி நேரத்துல வந்து கூச்சல் போட்டுலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரிலாம் வம்பு பண்ணா லைஃப் நல்லா இருக்காது. அப்படிலாம் ஏமாத்திட்டுலாம் போகணும். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிலாம் நீங்க வந்து கொலை பண்ணிட்டு மண்ணுக்குள்ள போச்சுட்டுலாம் எஸ்கேப் எல்லாம் ஆயிடவே முடியாது. சிக்கி சின்னாவனம் ஆயிருவீங்க. அதான் நடந்திருக்கு இன்னைக்கு. சரி, ஓகே. ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய பசங்களோட லைஃப், நிறைய பொண்ணுங்களோட லைஃபும் சேவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரி. அலையாதீர்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும்.